அரசியலில் பூகம்பம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. அதன் ஆரம்பம் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டது, கோஷம் போட ஆரம்பித்து விட்டது. அரசியல் கட்சிகளின் கொடி கம்பம். ஒவ்வொரு கட்சிக்கென்று இருக்கிறது ஒரு பிம்பம். அவரவர் தகுதிக்கு ஏற்ப அவரவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஜம்பம். அவரோடு கூட்டி இவரோடு கூட்டி என்று கூட்டணியிலே போட ஆரம்பித்து விட்டார்கள் ரம்பம். அந்த கட்சியோடு வைக்கலாமா கூட்டு, இந்த கட்சியோடு வைக்கலாமா கூட்டுன்னு அங்கங்கே தட்டி பார்க்குறாங்க கேட்டு. ஏன்னா அடிப்படையில் உங்களுக்கு தேவை கூட்டு. காரணம் வாங்கணும் ஓட்டு. அதுக்காக என்ன வேணா போடுவாங்க ரூட்டு. பச்சை குத்துனா அதுக்கு பேர் டேட்டு. பச்சையாக இவங்களுக்கு வேண்டியது ஒரு டூ. அது என்னன்னு ஓப்பனாக சொல்லாமல் வாயில் போட்டுப்பாங்க பூட்டு. தேர்தல் வந்துடுச்சு, பண்ணிடக்கூடாது லேட்டு. யாரு கூட விட போகிறாங்கன்னு தெரியல ஜூட்டு. தேர்தல் நெருங்கிருச்ச, இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் டிஆர் டாக்கீஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா நம்மளோட ஜீ தமிழில் சிங்கிள் பசங்கன்னு ஒரு டாக் ஷோ அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, நாங்கள் கேட்குறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. நாங்கள் நினைக்கிறது வேற, நீங்கள் செய்கிறது வேற. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எள்ளிலிருந்து எண்ணெய் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? எண்ணெயிலேருந்து எள்ளு வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? கோழியிலேருந்து முட்டை வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? முட்டையிலேருந்து கோழி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நீங்கள் அரசியலுக்கு இருந்தவராச்சே, நீங்கள் அந்த தலைவரை பார்த்தவராச்சே, இந்த தலைவர் பார்த்தவராச்சே, நீங்கள் அரசியல் கட்சியெல்லாம் நடத்துனவராச்சே, நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்தவராச்சே, பல போராட்டங்களில் கலந்தவராச்சே, பல தேர்தல் களங்களை பார்த்தவராச்சே, தேர்தலில் நின்று காட்டினவராச்சே. அதுக்கு என்ன? அது அப்போ. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாராயிட்டேன், பொறுமையாயிட்டேன், நிதானமாயிட்டேன். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய உதாரணம் ஆயிட்டேன். உடனே கேட்கலாம், நல்லதுக்கா கெட்டதுக்கா, வெற்றிக்கா தோல்விக்கா, மேலே போனதுக்கா கீழே விழுந்ததுக்கா, முன்னேறி காட்டினதுக்கா, முடங்கி போய் நின்னதுக்கா, எதுக்கு வேணா வச்சுக்கிங்க ப்ரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி எதை போய் தொட போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன, நானும் யூடியூப்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதில் பார்க்குறேன் என்ன பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கி ஜெயித்தவர்கள், ஆட்சியை பிடித்தவர், முதலமைச்சர் ஆனவர். அதை போல தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி தொடங்கி முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்துவிட்டு முதலமைச்சர் ஆக முடியாமல் எதிர்கட்சி தலைவரானவர். இப்படி இவங்களோட படத்தையும் போட்டுட்டு வேற சில நடிகர்களோட படத்தை, பல நடிகர்களை, திரைப்பட கலைஞர்களை எல்லாரையும் போட்டு அந்த படங்களை காட்டி இவங்க எல்லாமும் அரசியல் கட்சி தொடங்கினாங்க, நடத்துனாங்க. அந்த அளவுக்கு இவங்களால ஜெயிக்க முடியல, இவங்களால நாடாள முடியல அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 12 படம் அப்படியே இந்த தபாலில் ஸ்டாம்ப் போட்டுற மாதிரி எல்லாருடைய ஃபோட்டோ விட்டு புட்டு 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 அப்படி ஒட்டி அதை காமிச்சிட்டு, இந்த A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பேட், C ஃபார் கேட், D ஃபார் டாக், E ஃபார் எலிஃபண்ட்டுன்னு இந்த அரிச்சுவடி பிள்ளைங்களுக்கு பாடம் கற்று கொடுக்குற மாதிரி ஒரு 12 ஃபோட்டோக்களை போட்டு அதுக்கு நடுவில் என்னோட ஃபோட்டோவும் போட்டு இவரும் அரசியல் கட்சி தொடங்கினாரு, இவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவர் ஜெயிக்க முடியல, நாடாள முடியலன்னு ஒரு கதை சொல்ல வரீங்க. அவ்வளவுதானே? சொல்லுங்க, அட்மிட் பண்ணிக்கிறேன், ஆமோதிக்கிறேன், ஆமாங்கிறேன். சந்தோஷமா, ஆனந்தமா, குளிர்ச்சியா, குளிர்ந்துட்டீங்களா? மேக்கப் போட்டவங்கலாம் நடிகர் ஆகிட முடியுமா? கண்ணாடி பார்த்தவங்கெல்லாம் பெரிய ஆக்டர் ஆகிட முடியுமா? இவ்வளவுலாம் எதுக்கு? ஸ்டார்ட் கட் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் டைரக்டர் ஆகிட முடியுமா? இது முதல் காட்சி, இது 2வது காட்சி, இது 3வது காட்சி அப்படின்னு கதை சொல்கிறவங்களாம் கதையாசிரியர் முடியுமா? அப்பு சுப்பு, நீ செய்கிறதெல்லாம் தப்பு, இது இல்லை நட்பு அப்படின்னு வாயை திறந்து பேசுகிறவங்களாம் வசனகர்த்தா ஆகிட முடியுமா? கிடையாது. யார் எப்படி ஆகணும், என்ன செய்யணுங்கிறது இறைவன் என்ன வகுத்திருக்கானோ அதுதான் நடக்கும். ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவரு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னா அது வேற, அவரோட தலையெழுத்த வேற. தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து ஆந்திராவிலேயும் இன்னொரு நடிகர், ஒரு பெரிய நடிகர், அவர் உச்சாணி கும்பல இருந்த ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம், அவரு கட்சி ஆரம்பிச்சு அவரும்
ஆட்சியை பிடித்தார், இந்த நாட்டை ஆண்டு காண்பித்தார் என்று சொன்னால் அது வேற. அதே மாதிரி சினிமா உலகத்தில் அத்தனை படங்கள் நடித்து ஒரு பெரிய கதாநாயகனாக இருந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று முயற்சி செய்து முடியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவரான ஒருத்தர் இருக்காருன்னா அவரு வேற, அவரு ஜாதகம் வேற. என்ன நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களே, நீங்க உங்களால நாடாள முடியக்கூடிய அளவுக்கு நீங்க வரல. நான் எம்எல்ஏ ஆனேன், நான் ஒரு பெரிய கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன். நான் இன்னைக்கு கரைபிடியாத கரத்துக்கு சொந்தக்காரனா இருக்கேன். நான் அங்க தப்பு பண்ணேன், இங்க தப்பு பண்ணேன், அந்த கட்சிக்கு போனேன், இந்த கட்சிக்கு போனேன், அவரை தலைவராக ஆக்கிக்கிட்டேன், இவரை தலைவராக்கிக்கிட்டேன். அந்த கேட்டு வாசல் நின்று, இந்த கேட்டு வாசல் நின்று, அங்க கையை கட்டிட்டு இருந்தேன், இங்க கையை கட்டிட்டு இருந்தேன், அவங்க காலை விழுந்த, இவங்க காலில் விழுந்த, அவங்க காலை வருடுன்னு, இவங்க காலை வருடுன்னு காக்கா பிடிச்சேன். ஏதாவது சொல்ல முடியுமா? டி ராஜேந்தர் நேர்மையா நின்று இருக்கேன், ஸ்ட்ரெயிட்டா நின்று இருக்கேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்திருக்கிறேன், டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கிறேன், பட்டப்பட்டன்னு பேசியிருக்கிறேன், பட்டுன்னு பேசியிருக்கிறேன், உண்மையை பேசியிருக்கேன், உறக்க பேசியிருக்கேன், ஒரிஜினலாக பேசியிருக்கேன். அடுத்தவங்க எழுதி கொடுத்த வசனத்தை பேசல, சொந்த வசனத்தை பேசியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய நடிகர், அத்தனை படங்களில் கதாநாயகனாக நடித்தவர், கொடி நாட்டினவர், திரையுலகத்திலே கொடி கட்டி பறந்தவர், அரசியல் கட்சி ஆரம்பித்து இந்த நாட்டை ஆண்டு காமிச்சவர். அவரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பண்ணார். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னு பாட்டு பண்ணார். அவர் படத்தில் பாடின பாட்டு நிஜ வாழ்க்கையில் அவருக்கு மகன் இருந்தாரா? அவரை மாதிரி அவர் இருந்தாரா? அந்த பெரிய நடிகர்கள் அத்தனை படங்கள் நடித்தவங்க, சாதித்தவங்க, அவங்களுக்கு மகள் தானே இருக்காங்க, மகன் இல்லையே, உங்களுக்கு மட்டும் எப்படி மகன் இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், நான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான்னா எனக்கு மகன் பிறந்தான், அவன் இருக்கின்றான், அவன் நடிகனாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். டி ராஜேந்தர் சுயம்பு, டி ராஜேந்தர் பெற்றெடுத்த மகன் சிலம்பு, டி ராஜேந்தர் டிஆர், என் மகன் எஸ்டிஆர். இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த பாக்கியம், இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரம். நான் பிறந்தது மாய வரம், வாங்கிக்கிட்டு வந்திருக்கிற மாய வரம். அவங்க உங்களோட ராசி வேற, லக்னம் வேற, கிரகம் வேற, நட்சத்திரம் வேற. ஒன்றும் இல்லை, இப்போ ஜோதிடம் நான் படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். 27 நட்சத்திரம் இருக்கு, 27 ஸ்டார் ஒன்றாயிடுமா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷ்டம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் ஒன்னாயிடுமா? ரோஹிணியும் அஸ்தம் அது அதே மாதிரி திருவோணம் மூணுமே சந்திரனோட நட்சத்திரம், மூணுமே ஒன்னாயிடுமா? சந்திரனோட நட்சத்திரம் தான். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு கேரக்டரைசேஷன். 12 ராசி ஒன்னாயிடுமா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. 12 ராசி ஒன்னாயிடுமா? 12 லக்னம் ஒன்னாயிடுமா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. இப்படி 9 கிரகங்கள், நவகோள்கள், நவ கிரகங்கள் ஒன்னாயிடுமா? ஒவ்வொன்றும் வேற. ராகுனா அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன், கேதுனா அதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன். சூரியனா ஒளி கொடுக்கும், சந்திரனா ஒளியை வாங்கும், செவ்வாய் என்றால் பூமிக்காரகன், அதே போல புதன் என்றால் வித்தைக்காரகன், அதே போல வியாழன் குரு என்றால் அவன் தான் தனக்காரகன், அவன் தான் புத்திரக்காரகன், அதே போல வெள்ளி சுக்கிரன் அவன் தான் சினிமாக்காரன். அதனால சனி என்று சொன்னால் அவன் ஆயுள்காரகன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு காரகத்துவம் இருக்கிறது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை. அவர்களெல்லாம் கட்சி ஆரம்பித்து நாடாண்டு விட்டார்களே, உன்னால் ஏன் நாடாள முடியவில்லை, நாடா எடுத்து தைக்க முடியவில்லை, நாட்டாமை செய்ய முடியவில்லை? இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. காய் இருக்கு, காயில வெண்டைக்காய் சுண்டைக்காய் ஒன்னாயிடுமா? பரங்கிக்காயும் பூசணிக்காயும் ஒன்னாயிடுமா? சுரக்காயும் பீர்க்கங்காயும் ஒன்னாயிடுமா? கத்திரிக்காயும் பாவக்காயும் ஒன்னாயிடுமா? பாவக்காய்னா கசக்கும், சுரக்காய்னா அது நீரோட தான் இருக்கும். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு தன்மை. இன்னொன்று, அரிவாள்னா வெட்டும், சுத்தியல்னா தட்டும், உளினா புழக்கும். அரிவாள், சுத்தியல், உளி மூணு ஒன்றாயிடுமா? நல்லெண்ணெய் தான் கடலெண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தான் இழுப்பெண்ணெய் தான் வேப்பெண்ணெய் தான் விளக்கெண்ணெய் தான். சில பேர் புரியாமல் இருக்கலாம் விளக்கெண்ணெய், அதுக்காக என்ன சொல்லக்கூடாது, விளக்குன்னு எண்ணெய் லிக்விட் ஸ்டேட்டஸில் இருக்குது, திரவ நிலையில் இருக்குது. அதுக்காக பெட்ரோலும் டீசல் ஒன்றாயிடுமா? டீசலும் குருடாயில் ஒன்றாயிடுமா? குருடாயில் மண்ணெண்ணெய் ஒன்றாயிடுமா?
ஒன்றாயிடுமா? நோ. மோரும் வெள்ளை தான், பாலும் வெள்ளை தான், ரெண்டும் ஒன்றாயிடுமா? பால்லேருந்து தான் மோர் வருது. ஒன்று சொல்கிறேன், மோரை சும்மா குடித்தா அது சப்பு, அதில் போட வேண்டியிருக்கு உப்பு. மோருக்கும் உப்புக்கும் ஒரு நட்பு. அதே மோரில் உப்பை போட்டால் சுவைக்கும், அதே பாலில் உப்பை போட்டால் அது தெரிஞ்சிடும். பால் வெள்ளை, மோரும் வெள்ளை, ஆனால் ரெண்டும் ஒன்று இல்லை. அவர் நடிகர்னு சொன்னால் இவர் நடிகர் சொன்னால் வெறும் நடிகர் மட்டும் இல்லை. நான் 200 படங்கள்லையே இல்லை 250 படங்கள் நடித்த பெரிய கதாநாயகன் இல்லை. சினிமா அடிப்படையில் ஒன்று சொல்கிற, சினிமாவில் கதாநாயகனாக நடித்தா கதாநாயகியை கட்டி பிடிச்சி தான் நடிக்கணும், இதுதான் நியதி, இதுதான் இலக்கணம்னு சொன்னால் அப்படி தான் பல நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க. நானும் சில படங்களில் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறேன். கதாநாயகனாக நடித்த போது கதாநாயகியை தொட்டு கட்டி பிடித்து டூயட் பாடி நான் கதாநாயகனாக நடிக்கவில்லை, கதாநாயகியை தொட்டு நடிக்கவில்லை. இதுதான் டி ராஜேந்தரின் கதாபாத்திரம். டிஆரா பார்க்கணும். நீங்க வேற யாரோட என்ன கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா அது உங்கள் பார்வையின் தப்பு, உங்கள் எண்ணத்தின் தப்பு. நீங்கள் என் மீது குத்தம் சொல்வது தப்பு, என் மீது குறை சொல்வது தப்பு. நான் சினிமா உலகத்தில் இருந்தேன், நான் சினிமா உலகத்தில் இருந்திருக்கணும். நான் அரசியலுக்கு போயிடக்கூடாது, போயிட்டேன். அது என்னுடைய காலம், அது என்னுடைய கர்மா, அது என்னோட கட்டம், அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டங்க வேற, இந்த காலகட்டம் வேற. அதுக்காக உடனே நீங்கள் நான் அரசியலுக்கு போனது தப்புன்னுவீங்களா? நான் அரசியல் இருந்தது தப்புன்னுவீங்களா? நான் அரசியல் ஒரு பெரிய கட்சி தலைவருக்கு ஆதரவாக இருந்தது தப்புன்னு சொல்லுவீங்களா? நான் மக்களுக்காக குரல் கொடுத்தது தப்பா? நான் பல போராட்ட காலங்களில் கலந்துக்கிட்டது தப்பா? இவ்வளோலாம் எதுக்கு? அரிசி விலை ஏறிடுச்சுன்னு போராடி நான் சிறைச்சாலை கூட சென்றிருக்கேன். எத்தனையோ போராட்டத்துக்கு சிறைச்சாலை சென்றிருக்கேன். இப்படிலாம் வாழ்ந்தது தப்பா? ஒரு அரசியல் கட்சி தொடங்குனது தப்பா? தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒன்று தொடங்கி பழனி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் என் மனைவி உஷா ராஜேந்தர் நிறுத்தி சுயேட்சை சின்னம் குதிரை சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் அந்த இடைத்தேர்தலை மிஸ்ஸஸை வாங்க வச்சன, அது தப்பா? அதே போல பர்கூர் தொகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதி எலெக்ஷனில் போய் சுயேட்சை சின்னத்தில் இன்ஜின் சின்னத்தில் நின்று இந்த நாட்டுக்கு முதலமைச்சரே ஆகக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு அரசியல் கட்சி தலைமையை எதிர்த்து அந்த தலைவி எதிர்த்து தேர்தல் நின்று 10,000 ஓட்டு வாங்கி காண்பிச்சன, அது தப்பா? ஒரு மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி என்பது ஒரு பெரிய தலைவர் வகித்த, ஒரு பெரிய நடிகர் வகித்த பதவி. ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சியோடு கூட்டணி வச்சு கைகோர்த்தவர்களோடு நான் கைகோர்க்க மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன் என்று இன்று வரை உறுதியோடு நின்று என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்தனே, அது தப்பா? எல்லாத்துக்கும் மேல நான் கட்சி ஆரம்பிச்சேன், என் உணர்வை சொல்ல, என் கொள்கையை சொல்ல. அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரர் இருந்தார், ஒரு ரிக்ஷாக்காரன் இருக்காருன்னா அவர் என்ன கட்சின்றது அவருடைய வண்டியில் வரைஞ்சி வைக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய நான் என்ன, எனக்கு யாரை பிடிக்கும், எனக்கு எந்த கட்சியை பிடிக்கும், நான் எப்படின்னு வந்தவன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னுடைய உணர்வை காட்டுறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன். இல்லை எல்லாத்துக்கும் மேலே நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்ன எதுக்கு ஆரம்பித்தேன்? நான் என்னுடைய சுயத்தன்மையை, என் தனித்தன்மையை காட்டுறதுக்காக கட்சி ஆரம்பித்தேன். இன்னொன்று, நான் என்னைக்கா கட்சி ஆரம்பித்தேன் முதலமைச்சராகணுன்னு நான் சொன்னது இல்லையா? நான் என்னைக்கே முதலமைச்சர் ஆகுறேன்னு சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சராக இந்த நாட்டிலே யார் இருந்தாலும் பரவாயில்லை, என் உணர்வை சொல்ல முடியும், என் குரலை எழுப்ப முடியும், என்னால் போராட முடியும், நிமிர்ந்து நிற்க முடியும், தன்மானத்தோடு இருக்க முடியும், தன்னம்பிக்கையோடு நடக்க முடியும், தலைவனாக நடை போட முடியும், ஒளிபெருக்கை பிடிக்க முடியும், உரத்த குரலில் பேச முடியும், உண்மையை பேச முடியும் அப்படின்னு பேசி காட்டுவதுதான் டிஆர். இதில் என்னை பற்றி குறை சொல்றதுக்கு யார் வேணாலும் என்ன சொல்லிட்டாலும் டிஆர் டோன்ட் கேர். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.